ஹலோ எவ்ரிவன், உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு நம்ம அஜித் அண்ணன் விடாமுயற்சி ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா நேற்று ரிலீஸ் ஆச்சு. அதுக்கு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா செம்ம ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையும் நம்ம இந்த ஒரு வீடியோலேயே தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் அஜித் அண்ணன் ஃபேனாக மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு, உங்களுக்கு விஜய் அண்ணன் அப்படின்னா வீடியோக்கு உங்களோட லைக்கை கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டு, விடாமுயற்சி ரிலீஸ் ஆனதுன்னா அஜித் அண்ணன் ஃபேன்ஸ் என்ன சொல்ல போகிறாங்க, ஸோ ஆப்போசிட்டாக விஜய் அண்ணன் ஃபேன்ஸ் என்ன சொல்ல போகிறாங்க இந்த ஒரு வீடியோலேயே தெரிஞ்சுக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த விடாமுயற்சி படத்தோட டேரக்டர் பார்த்தீங்கன்னா செம்மையாக பங்கம் வச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். ஸோ மோஸ்ட்டாக ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா 2 பேர் ஃபேன்ஸும் ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர் பயங்கரமாக இருக்குன்னு சொல்லி, நீங்கள் இந்த ட்ரெய்லர் பார்த்ததில் எப்படி இருக்குன்னு மறக்காமல் உங்கள் கருத்து கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ அப்படி பார்க்கலன்னா மறக்காமல் இந்த சன் டிவியில் இது பண்ணியிருக்காங்க, நெட்ஃப்ளிக்ஸ்லையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை போய் மறக்காமல் பாருங்கள். இது நம்ம சேனலில் போட்டாக்கா காப்பிரைட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் போட முடியாத போயிடுச்சு. நீங்கள் போய் மறக்காமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். புதுசாக கேரக்டரை வச்சு பயங்கரமாக பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா வேறு லெவல்னு சொல்லலாம். உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கு அதான் முக்கியம். உங்களோட கருத்து தான் எனக்கு முக்கியம். ஸோ மறக்காமல் சொல்லி வச்சுருங்க. அதுக்கு முன்னாடி இப்படி இந்த விடாமுயற்சி படத்தில் பார்த்தீங்கன்னா பாதிக்கு பாதி லவ் சீனாக வரும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ நம்ம த்ரிஷா மேமும் நம்ம அஜித் அண்ணனுக்கும் லவ் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கிரியேட் ஆகிருக்கு. ஸோ நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். இந்த ஒரு படம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி யாராச்சும் இந்த மாதிரி எடுத்திருக்காங்களா? ஸோ உங்களுக்கு எதுனா இந்த மூவியோட ஐடியா இருந்தாக்கா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இதையே நான் இன்னொரு வீடியோவாக நான் கிரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ உங்களோட கருத்து எனக்கு ரொம்பவும். இப்போ தான் ரீசெண்டாக நம்ம அஜித் அண்ணன் பார்த்தீங்கன்னா துபாயில் நடந்த 24H கார் ரேஸில் பார்த்தீங்கன்னா வின்னாய் 3வது பிளேஸ் பிடிச்சி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கும் சரி இந்தியாவுக்கும் சரி பெருமை சேர்த்துருப்பாரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஐப்பு ஏற்றுற மாதிரி இந்த விடாமுயற்சி டீசரை வெளியே விட்டுருக்காங்க, ட்ரெய்லரை வெளியே விட்டுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இன்னும் வைரலாக என்கிட்ட தான் இருக்குது. ஸோ மோஸ்ட்டாக எல்லா வேர்ல்டுலேயும் இது பரவும் நான் நினைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா இது ஒரு வைரஸ் மாதிரி. ஸோ இது பார்த்தீங்கன்னா பரவிக்கிட்டே இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ரேஸ்லேயும் சரி இந்த ஒரு மூவிலையும் சரி தரமாக பண்ணி வச்சுருக்காருன்னு தான் சொல்லணும் நம்ம அஜித் அண்ணன். அதுக்கப்புறம் என்ன எங்கேயுமே எந்த ஈவெண்ட்லேயும் கலந்துக்காத ஒருத்தர் பார்த்தீங்கன்னா தனியாக ப்ரெஸ்ஸு வச்சு பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு. ஸோ மக்களுக்கு நல்லா வாழணும், ஸோ எல்லோரும் நல்லா ஒத்துமையாக வாழணும், உழைச்சி வாழணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும், எல்லாத்தையும் சொல்லியிருப்பார் ஒரே ஒரு ப்ரெஸ் மீட்டிங்கில். மனுஷனாக பிறந்துட்டால் எப்படி தான் வாழணும், எப்படி ஒரு எடுத்துக்காட்டாக அவர் இருக்கார். ஸோ அதே மாதிரி தான் அந்த ப்ரெஸ் மீட்லேயும் பேசியிருப்பார். ரொம்பவும் நல்லா இருந்தது. அவரோட ஸ்டைலும் சரி, அவங்களோட பேசின விதமும் சரி எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக எனக்கு தான் நெட்டு காலி ஆகிடுச்சின்னு சொல்லணும். ஏன்னா எல்லா ஃப்ரெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ஸ்டோரியும் ஸ்டேட்டஸுமா எல்லாத்தையும் பறக்க விட்டு இருந்தாங்க. ஒரு அந்த லெவலில் வேறு மாதிரி பேசி வச்சுருந்தாருன்னா சொல்கிறேன். எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்து அவரோட பேச்சு எல்லாமே. ஸோ உங்களுக்கு எப்படி இருந்தது? அந்த ப்ரெஸ் மீட்டை பார்க்கலாம் போய் மறக்காமல் பாருங்கள். அப்படி இல்லை நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வீடியோக்கு ஒரு லிங்க் தரேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணிங்க. நம்ம இப்போ இந்த விடாமுயற்சி படத்தை பற்றி பேசுவோம். ஸோ இதோட டேரக்டர் மகிழ் திருமேனி அவங்க பார்த்தா இந்த ஒரு படத்தை வச்சு செஞ்சுருக்காங்கன்னா சொல்லணும். தரமாக பண்ணி வச்சுருக்காங்க. விஜய் அண்ணா ஃபேன்ஸும் இதுக்கு பார்த்தீங்கன்னா என்கரேஜ் தான் பண்ணிக்கிறாங்க. நல்லாவே இருக்குது. அதுக்கப்புறம் என்ன, எப்பயுமே நம்ம அஜித் அண்ணா படம்னா பிஜிஎம் இல்லாத இருக்காதுல. இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அனிருத் அண்ணன் அவங்க பார்த்தீங்கன்னா பிஜிஎம் போடுறாங்க வேறு லெவல்னு சொல்லலாம் ப்ரோ. இப்போ வர படங்களில் எல்லாமே ஆக்ஷன் ஃபிலிம் இருக்குது. ஆனால் இதுலேயும் தரமாக இருக்குதுன்னு சொன்னால் நம்ப முடியுதா? ஸோ கன் ஷூட்டிங் எல்லாம் ஆக்ஷன் ஃபிலிமும் தரமாக இருக்குது. லவ் சீனும் இருக்கா இருக்குது. ஸோ எல்லாமே இருக்குது இந்த ஒரு படம். என்னடா விடாமுயற்சி படத்தை பற்றி இப்படி பேசிக்கிட்டே இருக்கேன்னு உங்களுக்கு ஒரு டவுட் வந்துருக்கும். இனி என்ன அவ்வளோ பெரிய ரசிகர்னு கேட்டால் எனக்கு விஜய் அண்ணனையும் பிடிக்கும், அஜித் அண்ணனையும் பிடிக்கும். ஆனால் இந்த ஒரு படத்தை பற்றி ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா செம்ம ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை மட்டும் தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நம்ம அஜித் அண்ணன் படம் நடித்தாலே இப்போ வர படங்கள் எல்லாமே ரீசெண்டாக ரேஸ் இல்லாமல் இருக்காது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ரேஸ் வச்சுருக்காங்கன்னு சொன்னால் நம்ப முடியுதா? ஸோ தரமாக பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். அதில் ரேஸ் இருக்குது, இதுலேயும் ரேஸ் இருக்குது. ஸோ நல்லாவே இருக்குது. இந்த ஒரு படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் சொல்லிட்டு, இதுக்கு முன்னாடி இந்த படம் மாதிரி யாருன்னா எடுத்துருக்காங்களா அந்த ஒரு படத்தை மறக்காமல் சொல்லுங்கள். நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ செக் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோக்கு மறக்காமல் லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் ஜிஎல் சந்துருவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு